மீன ராசிக்கார அன்பர்களே, மீன ராசியில் பிறந்தவங்களாம் வாழ்க்கையில் எப்படா முன்னேறலாம் அப்படின்னு காத்து கொண்டு இருக்கும்போது திடீர்னு எவனா ஒரு ஆள் குறுக்க போவான். திடீர்னு குறுக்க போகிறவன் சும்மா போனானா பரவாயில்ல, போயிட்டு இருக்கிறவனை காது மேலே சப்புன்னு ஒரு அடி வச்சுட்டு போவான். திருப்பி அவனை அடிக்கவும் முடியாமல் என்ன பண்ணுறன்னு தெரியாமல் உள்ளுக்குள்ளே கோவத்தை வச்சுக்கிட்டு ஒரு தவிப்போடு இருக்கக்கூடிய உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நிறைய பேருக்கு பண விஷயமா ரொம்ப லாக்காகிருப்பீங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் இன்னும் ஒன்றும் செட் ஆகலையே சார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு சிலருக்கு குடும்ப ரீதியான விஷயங்களை மாட்டியிருப்பீங்க. இன்னொருத்தருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்கள் போய் மாட்டிருப்பீங்க. உங்களுக்கு அது சம்மந்தமே இருக்காது. ஆனால் நடுவில் நீங்கள் போய் ஜாமீனுக்கு இருக்கிற மாதிரி நீ இருந்துட்டு இருப்பீங்க. வேறு எவனோ ஒருத்தர் 2 பேர் சண்டை போட்டு வந்துருப்பான், சமாதானப்படுத்த நீங்கள் போயிருப்போம், உங்களுக்கு ஒரு அட்டி விழுந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால, தேவையில்லாத சில விஷயங்கள்னால தேர்டு பர்சனால் மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய மீனராசிக்கு தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களது வாழ்க்கையை மிக மிக முக்கியமாக மாற்றக்கூடிய சில நேரங்களில் இந்த 10 நிமிஷமும் உங்களுக்கு அந்த ஒரு முக்கியமான நேரம் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரி, அந்த 10 நிமிஷத்தில் என்ன சொல்லிட போகிறீங்க? நல்லது நடக்குதுன்னு சொல்ல போகிறீங்க. எல்லாரும் சொல்கிறது தான். இது வரைக்கும் சொன்னது எங்கேயா நடந்திருக்கு? யூடியூப்பில் சொன்னது எங்கேயா நடந்திருக்கு? தெளிவாக ஒன்றே ஞாபகம் வச்சுக்கணும். மீனராசியில் பிறந்த அத்தனை பேர்த்துக்கும் சொன்ன எல்லா விஷயமும் நடக்கணும் அப்படின்னா இந்நேரம் எங்கேயோ இருந்திருப்பீங்க. ஏன் தெரியுமா அது நடக்கிறதில்ல? மீன ராசியில் மட்டும்தான் நீங்கள் ஒன்று உள்ள தசாபுத்தின்னு ஒன்று இருக்குது. லக்கினம் உங்களுக்கு வேறு, நட்சத்திரம் வேறு, நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன் வேறு. அதே போல் இன்னும் நல்லா தெரியும், இது எல்லாமே உங்களுக்கு சமமாகவே இருந்தாலும் நீங்கள் கூட ஒரு 4-5 பேர் வச்சுட்டு இருக்கீங்களே, உங்கள் குடும்பம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அவங்களாம் அவங்களுடைய ராசியின்படியும் உங்களுடைய ஜாதகம் செயல்படும். இது நீங்கள் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், எந்த ஜோதிடரும் சொல்லாத ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, ஒரு ஆள் பிறப்பிலிருந்து அவனோட வாழ்க்கை முழுவதும் அவன் ஒரு ஜாதகம் மட்டும் செல்லாது. அவனோடு பிரயாணிக்கக்கூடிய மற்ற அனைத்து ஜாதகங்களும் செல்லும். அதுக்கு தான் திருமணத்துக்கு போது இருக்கக்கூடிய சொந்தத்தெல்லாம் செக் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணும்போது கூட ஜாதகத்தை பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க. அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஏன் அந்த பொண்ணோட ஜாதகம் மட்டும் அதுக்கு செட் ஆகிறதுன்னு இல்லை, பையனோட ஜாதகம் பொண்ணோட ஜாதகம் 2 இணைந்து செயல்படணும். அப்போ தான் நன்மை நடக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்தாக தான் 2ஐயும் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க. இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணால் சண்டை போடாமல் இருப்பாங்க. இது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் உருவாகிறதுக்கும் அந்த ஜாதகம் செயல்படும். உங்களோட ஒருத்தர் ஜாதகம், உங்களோட ஜாதகத்தை மட்டும், உங்களோட மேனுவல் புக்கை மட்டும் வச்சு உங்களோட இதில் எதுவும் பண்ண முடியாதுங்க. உங்களோட குடும்பத்து ஜாதகத்தையே பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு A to Z அக்வேர் ஆணி வரை என்ன நடக்குது, ஏது நடக்குதுங்க, A to Z இந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் நடக்கும். அதோட லாங்கிடியூட் எங்கே எவ்வளோ தூரம் நிற்குது, அதோட ஆக்சிஸ் எந்த அளவுக்கு திரும்பி இருக்குது, எத்தனை டிகிரி திரும்பி இருக்குது, எந்த கட்டத்துக்கு திரும்பி இருக்குது, அது எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்து சொல்லிடுவாங்க. சார், மீனராசிக்காரர்கள் அவங்களோட வாழ்நாளில் ஒரு டைமாவது விஷப்பூச்சினால் கடி வாங்கியிருப்பாங்க. இது உண்மையாக இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஏதோ ஒரு விஷப்பூச்சி கண்டிப்பாக. அதே போல் இந்த மீனராசிக்காரர்கள் அவங்களுடைய தாய் வழி தந்தை வழியில் பெரிய சப்போர்ட்லாம் இருக்காது. இவங்க சுயம்பு. இவங்க போய் நிற்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். நிலம் அளக்கிறது, நிலம் பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், இல்லை வீடு பிரச்சனை, வீடு இல்லாமல் 2 பேர் பிரச்சனை, வாடகை வீட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி நிலம் வீடு இந்த மாதிரி விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க. இவங்கெல்லாம் பூலோகநாதர் கோயில்னு ஒன்று இருக்குது திருச்சியில். அந்த கோயில் கண்டிப்பாக போய் வணங்கிட்டு வாங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. மீனராசிக்காரர்களுக்கு சொல்கிறேன். எந்த கோயில், எந்த ராசிக்காரர் இருந்தாலும் போய்ட்டு தான் ரொம்ப நல்லது. சிறுவாபுரி கோயிலுக்கு நிறைய பேர் போய்ட்டு வருவாங்க. சிறுவாபுரி முருகர் கோயிலுக்கு, நீங்கள் பூலோகநாதர் கோயிலுக்கும் போய்ட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறோம். மீன ராசிக்காரர்கள் உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் கவனத்தை 100 மடங்கு செலுத்த வேண்டிய ஒரு குறிப்பிட்ட நேரம் இது. ஏன் சார் 100 மடங்கு செலுத்தணும் அப்படின்னா, உடல் ரீதியான உபதைகள் ஏற்கனவே உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். உங்களுக்கு அது என்னன்னு தெரியாமல் கூட இருக்கும். அதுக்கோசரம் ஜாதகத்தில் சொன்னாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு நீங்கள் ஃப்ரீயாக விடக்கூடாது. ஜோதிட ரீதியாக செக் பண்ணி உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்கிட்டையோ இல்லை அதுக்கான டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி அது என்ன தீர்வோ அதை செஞ்சுக்கோங்க. ஜாதகத்தை நம்பிட்டு உட்காந்துருக்காதீங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் ஒரு ஹைலைட்டட் பர்சன். ஒரு 100 பேர் இருக்கானா இந்த ராசிக்காரன் தனியாக தெரியுமா? சார், அவன் வெறும் 1000 ரூபா கூலிக்காரனாக இருக்கட்டும், வெறும் 500 ரூபா கூலிக்காரனாக இருக்கட்டும், ஆனால் அந்த ஆள் மட்டும் தனியாக தெரியும். அவன் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு யூனிக்கான ஒரு பர்சனாக தெரியும். மீனராசி அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் பர்சன். ஏன்னா குணத்தில் இந்த ஆள் தங்கையா, கையில் தான் காசு இல்லை, மனசு இருக்குதியா, செய்யணுங்கிற மனசு வேணும் இல்லை, அந்த மனசு இவர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். எத்தனை பேருக்கு நன்மை செஞ்சவன் தெரியுமா? துரோகிகளை அதிகமாக சந்தித்த ராசியில் மீனராசியும் ஒன்று. ஆனால் துரோகிகள்கிட்டையும் தெரிஞ்சும் இயல்பாக பழகக்கூடிய ஒரு அப்பாவி ராசியில் மீனராசி ஒன்று. அவன் தான் துரோகம் பண்ணான்னு தெரியும், அவனால் தான் சில விஷயங்கள் நடந்துச்சுன்னு தெரியும். என்ன பண்ண முடியும்? வேறு வழி இல்லை, கிடந்துட்டு போகிறான், பார்த்துக்கலாம், கடவுள் அவனை பார்த்துக்கோ, இந்த மாதிரி சொல்லிட்டு போகக்கூடிய அப்பாவி ஜீவன்களில் இந்த மீனராசிக்காரர்களும் ஒன்று. மீனராசிக்காரர்களை எதிர்க்கக்கூடியவர்கள் அதிகமாக இருக்க மாட்டாங்க. அதிகமாக எதிர்க்கக்கூடியவர்கள் இருக்க மாட்டாங்க. அப்படி எதிர்த்தானா அவன் இருக்க மாட்டான். இதுதான் மீனராசியோட ஹைலைட்டு. இந்த மீனராசிக்காரன் ஒரு ஹீரோ அப்படிங்கிறது அவனுக்கு மட்டும் தெரிஞ்சதில்லை, சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு மிராக்கிள் பர்சனாக தெரியும் மீனராசி. என்ன சார் மிராக்கிள், இதில் என்ன சார் மிராக்கிள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நினைப்பாங்க. இந்த ஆள் மட்டும் எப்படி சாதிக்கிறான், இவனால் மட்டும் எப்படி முடியுது,
ஒரு சிம்பிள் மேட்டராக இருக்கும், உங்களுக்கு சாதாரண மேட்டராக இருக்கும். வீடு எல்லோரும் கட்டுற மாதிரி தான் வீடு கட்டியிருக்கோம், கடை வாங்கி தான் கட்டியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் அவன் வந்து திடீர்னு சொல்ல இவனால் மட்டும் எப்படி முடியுது, ரொம்ப நாளாக பார்க்குறான் ஆனால் இவன் மட்டும் எப்படி பண்ணான் அப்படின்னு உங்கள் மேலே ஒரு ஆர்வமாகும். ஆர்வங்கிறது பொறாமன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம்னு வச்சுக்காங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு பொறாமையை உருவாக்குற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி உண்டாகிட்டே இருக்கும். பெரிய விஷயமானு கேட்டால் உங்களுக்கு சாதாரணம் தான் தோணும், ஆனால் அது பார்க்கக்கூடியவனுக்கு அது பெரிய ஹைலைட்டாக தெரியும். அந்த மாதிரி அடிக்கடி சாதனை பண்ணி கொண்டே இருக்கக்கூடிய ராசி. சாதனை பண்ணி என்ன சார் பண்ணுறது, சாதனை பண்ணி அவங்க முன்னாடி கந்திஷ்டி இல்லாமல் வாழ்றது பெரிய விஷயமா இருக்குது சார் அப்படிங்கிறவங்களாம் நல்லா நோட் பண்ணிக்காங்க. உங்களுக்கு கந்திஷ்டி ரொம்பவே அதிகமாகவும் இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் கந்திஷ்டி வர அளவுக்கு வளர்ச்சியும் உண்டு. அப்படி ஒன்றும் தெரியலையே, இப்படி தான் நல்லது நடக்குதுன்னு சொல்லி எங்கேயா நல்லது நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான தசாபுத்தி காலம் மாற்றங்கள்னால உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தள்ளி போகுதுன்னு அர்த்தம். மீனராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே தசாபுத்தி மாற்றத்தினால் நன்மைகள் பிறந்தாச்சு. ஒரு சிலருக்கு மட்டும் கையில் கிடைத்த சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அதுக்கான கால தாமதம் ஆகுது. க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டிங்க, தூரமாக வந்து பார்த்துட்டு இருக்கிறோம், எங்கேருந்தோ பார்த்துட்டு இருக்கிறோம், ஆனால் நீங்கள் க்யூவில் நிற்கிறீங்க. உங்களுக்கான டைம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வாங்குவான். உங்களுக்கான டைம் வரும்போது உங்களுக்கான கிரக பார்வை வந்து உங்கள் மேலே விழும்போது அதை யாரும் தடுக்காத பட்சத்தில் உங்கள் கைக்கு கிடைக்கும். ஆனால் மீனராசியில் என்ன தெரியுமா சார், அப்படி தான் சார் சொல்கிறாங்க, ஆனால் போய் கையில் வாங்கலான்னு அந்த க்யூலேருந்து கையில் வாங்கலான்னு போகும்போது நடுவில் எவனோ ஒரு கிறுக்கம் போய் தட்டி விட்டு போயிடறான் சார் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். இது மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. ஆனால் இந்த தடவை உங்களை யாரும் தட்டிவிட்டு போக மாட்டாங்க. உங்களுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கான கிடைக்க வேண்டிய நன்மை கிடைப்பதற்கு அந்த குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு பெரும் உறுதுணையாக இருக்க போகுது. மீனராசிக்காரர் குலதெய்வ ஒரு ஹைலைட் பர்சன், ஒரு ஃப்ரெண்ட்லி பர்சன். நீங்களாம் குலதெய்வத்துட்டு போய் உங்கள் அப்பா அம்மாட்ட எப்படி கேட்குறீங்களோ அது மாதிரி கேட்கலாம். மற்ற ராசிகளுக்கு இல்லாத ஒரு விஷயம் இந்த ராசிக்கு ஒன்று இருக்குது அப்படின்னா குலதெய்வத்தினுடைய ஆற்றல் அதிகம். அதே மாதிரி தாய் வழி தந்தை வழியில் பெரிய உங்களுக்கு ஒரு சொந்தங்களோ இல்லை பெரிய ஒரு உங்களுக்கான பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அங்கே இல்லை அப்படின்னாலும் முன்னோர்கள் வழியில் உங்களுக்கு நன்மை உண்டு. பூர்வீக சொத்துக்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு பொருந்தும். ஒரு சிலருக்கு பொருந்தாது மீனராசியில், எங்களோட ஜாதக கட்டத்தின் அடிப்படையில். ஆனால் ஒரு சிலருக்கு இந்த மீனராசியில் பூர்வீக சொத்துக்கள் பொருந்தும். விட்டு போன சொத்துக்களை கூட நீங்கள் கவரக்கூடிய ஒரு ராசி. அதே மாதிரி உங்களுக்காக ரொம்ப நாளாக ஏங்கி தவிச்ச சில நிலங்கள், வீடு, வாகனம் அதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் வரக்கூடிய காலகட்டங்களில் இருக்குது. ஆனால் தற்போதைய நிலைமையில் அதுக்கு நீங்கள் ஸ்டெப்பு வேணால் எடுக்கலாம். இந்த காலகட்டம் இந்த 15 நாட்களில் வரக்கூடிய நாட்களில் இருக்குது. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் வண்டி வாகனம் வாங்கலாம். இந்த டைமு ட்ரை பண்ணிங்கன்னா வாங்கலாம். வண்டி வாகனமும் நீங்கள் வாங்கி அதை பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ண வேண்டிய நேரம். அதான் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். முன்னாடியே வீடியோ சொல்லிட்டலாம், 100% கவனமாக இருக்கணும். அது வண்டி ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி. வண்டியில் ரொம்ப பாதுகாப்பாக போய்ட்டு ட்ரிப்பு போய்ட்டு வரீங்கனாலும் ரொம்ப பாதுகாப்பாக போய்ட்டு லீவில் இதுக்கு போய்ட்டுறாங்க அங்கே போய்ட்டுறாங்க அப்படின்னா தண்ணியில் விளையாடும் போது ரொம்ப எச்சரிக்கையாக விளையாடணும். தண்ணியில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசியில் மீனராசி ஒன்று. மீனராசி மீன் சின்னம் சார், எப்படி சார் தண்ணியில் எங்களுக்கு என்ன சார் அது இருந்தீங்கன்னா தண்ணியில் தான் கவனமாக இருக்கணும். ஸோ தண்ணி, நெருப்பு 2 விஷயத்துலையும் மீனராசி ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த டைமில் மீனராசிக்காரர்கள் ஒரு புதிய முதலீடு பண்ணுவதோ அல்லது வேறொருவை நம்பி அதீத முதலீடுகள் போடுவதோ இல்லை வேறொருவர் நம்பி ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குவதோ வேறு ஒரு நபரை நம்பி ஒரு நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணி அவன் பார்ட்னர் இவன் பார்ட்னர் பட்டாவில் பேர் அது இதுன்னு நிறையா இது பண்ணுறதோ இதெல்லாம் ரொம்ப கவனமாக கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையுது. ராசியிலேயே மிகப்பெரிய ஒரு ராசி அப்படின்னா மீன ராசி தான் ஒரு ஜாக்பாட் ராசி. 2026 இந்த சித்திரை பிறக்க போது இந்த சித்திரை மாதங்களில் இருக்கிறதுலே ஒரு அற்புதமான காலகட்டம் யாருக்கு சார் அப்படின்னு கேட்டால் மீனராசிக்காரனுக்கு தான். மீனராசிக்காரன் ஒரு டாப் நாச் பர்சனாக இன்றைக்கி வரக்கூடிய நாட்கள் இருப்பாங்க. என்ன சார் டாப் நாச், இதெல்லாம் எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குங்கிறீங்களா? ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு லக் இருக்குது. அந்த லக்கு கிடைக்கக்கூடிய நேரம், அது லக்குன்னா அது வந்து பெரிய லக்குன்னு நீங்கள் எடுத்து பார்த்துறாதீங்க, ஜாக்பாட் மாதிரிலாம் நினச்சிடாதீங்க. ஒரு குறிப்பிட்ட லக்கு ஒன்று இருக்குது. அந்த லக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தேர்ட் பர்சனாலும் உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். ஆனால் தேர்ட் பர்சன்னாலேயும் உங்களுக்கு ஆபத்தும் உண்டு. இது 2 மட்டும் நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. என்ன சார் ஒன்று குழப்பமாக இருக்குது அப்படின்னா, ஒரு தேர்ட் பர்சனாலும் உங்களுக்கு ஆபத்து இருக்குது, ஒரு தேர்ட் பர்சனாலும் உங்களுக்கு ஒரு லக் இருக்குது. அதை நீங்கள் எப்படி ஃபில்டர் பண்ணுறீங்கிறது பொறுத்தா இருக்குது. இப்படி இருந்தால் எப்படியா கண்டுபிடிக்கிறது, தெளிவாக சொல்லு அப்படிம்பீங்க. அதுதான் கிரக மாற்றம், அதுதான் கிரகத்தினுடைய விளையாட்டு, அதுதான் கட்டத்தினுடைய அட்டவணை. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லக் உண்டு. ஒரு சில மீனராசிக்கு இது அமைஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக லக்கு ஈஸியாக கேப்சர் பண்ணிடுவாங்க. ஒரு சில மீனராசி கொஞ்சம் பார்த்து தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். நிலபலன்கள், கமிஷன் சம்மந்தப்பட்டது, ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி தொழிலாம் நல்ல லாபம் உண்டு. இதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர் தொழில் உங்களுக்கே தெரியும். அதே போல் ரிஸ்க் எடுத்தால் தான் ஓரளவுக்கு மெச்சூர் ஆக முடியும். அப்படிங்கிற காலகட்டத்தில் நீங்கள் ரிஸ்க் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக லாபம் உண்டு. இந்த ராசிக்காரர்கள் ஒரு வினோதமான சில விஷயங்களை நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரம். அதாவது வினோதமான விஷயம் அப்படின்னா லைஃப்பில் உங்களுக்கு புதுசு வீடு புதுசாக வாங்குவீங்க. இது வரைக்கும் புது வீட்டில் இருந்ததில்லை சார், புது வீடு வாங்குறேன் சார். சார் இது வரைக்கும் ஒரு புதிய கார் வாங்கலை சார், புதிய கார் வாங்குறேன் சார். ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட நகை வாங்கணும்னு ஆசைப்பட்ட நகை வாங்குறேன் சார். இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, அதன் மூலமாக லாபகரமான சில விஷயங்கள், அதன் மூலமாக நன்மைக்கான ஒரு விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய நன்மைக்கான விஷயங்கள் வந்து நடக்க இருக்குதுங்க.
தொழிலில் நல்ல லாபம் முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டத்தில் இதுவும் ஒன்று. இந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல் நிறையா பேர் கேட்டுட்டு இருந்த கேள்வி, சார் ஜோதிடம் பார்க்கணும், யாருக்கிட்ட பார்க்குறது? சார் நீங்கள் லோக்கல்லே பாருங்கள் தயவு செய்து. இல்லை சார் எனக்கு லோக்கலில் சாட்டிஸ்ஃபை இல்லைங்கிற பட்சத்தில் வேணும்னா கீழே நான் நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், இல்லைனா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன். ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கும். அந்த நம்பரில் ஏதோ ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுத்துருவோம், அதிலையும் நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். இல்லை சார் ஃபோன் பண்ணால் பிஸின்னு வருது, அப்பாயின்மெண்ட் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் லோக்கலில் கூட பார்த்துக்கோங்க அப்படின்னு. இல்லை சார் நான் வெயிட் பண்ணியே பார்க்குறேன் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பாருங்கள். ஸோ இது ஓரளவுக்கு எல்லாம் விவிஐபிக்கு ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஜோதிடனுடைய நம்பர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறதா இருந்தாலும் பாருங்கள். கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி கூட பார்க்கலாம். வேறு எந்த கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு விடுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் எத்தனை நாள் பார்த்துருக்கீங்க, தயவுசெய்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் யூடியூப்பில் பார்த்துருக்கிறவங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உடனுக்குடனாக அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லுவாங்க. 15 நாளைக்கான அட்டவணை ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லியாச்சு. அடுத்த 15 நாளைக்கானது கம்ப்ளீட்டாக நம்ம சொல்ல போகிறோம். ஸோ தேர்வு பண்ணி நீங்கள் வந்து செய்யலாம். இந்த நாளில் இது பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து தேர்வு பண்ணி பண்ணலாம். ஸோ அதனால் வேறு எந்த கருத்துக்கள் இருந்தாலும் மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும், நான் சொன்னது உண்மையோ பொய்யோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.